வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 65 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல். அதிமுக, பாஜக கட்சிகள் புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மனு தாக்கல் செய்ததால் நேரடி போட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் திட்டவட்டம். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து 2வது நாளாக சென்னை திரும்பிய மக்கள். பெருங்களத்தூர், தாம்பரம், வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் முடிந்து 2வது நாளாக சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. பொங்கல் முடிந்து 2வது நாளாக சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் இயக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் 8,73,000 பேர் பயணம். பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக நாளை வரை சுமார் 22,600 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை திரும்பும் மக்கள் பயண திட்டங்களை மாற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை வேண்டுகோள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிறைவு. சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவில் தமிழ் மண்ணின் கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் நிறைவு பெற்றது. சங்கமம் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கலைஞர்கள் நடத்திய மாபெரும் இசை நடன நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, கனிமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டுகளிப்பு.
சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் போது கருப்பசாமி பாடலுக்கு சாமி வந்து ஆடிய பெண்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற கலை விழாவில் பரபரப்பு. வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிவகங்கையில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். எடப்பாடியை வைத்துக் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என குருமூர்த்தி கருத்து தெரிவித்த விவகாரம். குருமூர்த்தி இத்துடன் வாயை மூடிக்கொள்ள வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல குருமூர்த்தி வாயை மூடி நிறுத்த நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஜல்லிக்கட்டில் ஜாதி பார்த்து அனுமதிக்கும் நடைமுறை ஒருபோதும் கிடையாது. மாடுபிடி வீரர் தமிழரசனின் குற்றச்சாட்டுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம். சென்னையில் போகி பண்டிகை அன்று பயன்பாட்டில் இல்லாத 87.32 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றம். ஜனவரி 11ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 34,000 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல். கரூரில் தண்டவாளத்தில் கிடந்த இரும்பு துண்டால் கோவை நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜினின் முன்பகுதி சேதம். ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. நீலகிரி அருகே படுகர் இன மக்கள் கொண்டாடிய ஹைத்தையம்மன் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் வெண்மை உடையணிந்து நடனமாடி உற்சாகம். நாகையில் இலந்தை பழ சீசன் தொடங்கியதால் வெளிமாவட்டங்களுக்கு ஏற்றுமதி தீவிரம். கடும் பனிப்பொழிவால் பழங்களில் பூச்சி தாக்குதல் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 20ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் இலவச தரிசனத்தில் செல்லலாம். தேதி நேரம் குறிப்பிடப்பட்ட தரிசன டோக்கன்கள் வழங்கப்படாது எனவும் தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மிக சிறப்பு பெற்ற படி பூஜை. 18 வன தேவதைகளையும் ஒவ்வொரு படியிலும் அமர்த்தி வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. நாளை மறுதினம் கோயில் நடை அடைக்கப்படும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். ஜனவரி 31ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
ஆட்டோமொபைல் உதிரிபாக தயாரிப்புகள் குறித்த 5 நாள் கண்காட்சி டெல்லியில் தொடக்கம். கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. மோட்டார் வாகன போக்குவரத்து துறையில் முதலீடு செய்வதற்கான சிறந்த இடமாக இந்தியா திகழ்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இது சாத்தியமானதாக பிரதமர் மோடி பெருமிதம். மும்பையில் நடிகர் சயிப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட வழக்கில் வீட்டிலிருந்த ஊழியர்களிடம் தீவிர விசாரணை. இதுவரை ஒருவரையும் கைது செய்யவில்லை என்றும் போலீசார் விளக்கம். நடிகர் சயிப் அலிகானை கத்தியால் குத்தியவரை பிடிக்க 30 தனிப்படைகள் அமைப்பு. குற்றவாளியை போலீசார் விரைவில் நெருங்கி விடுவார்கள் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கம பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். அலைக்கடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தின் பிரத்யேக ட்ரோன் காட்சி. கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்க பணம் கொள்ளை. துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையை அரங்கேற்றிய மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. ட்ரம்புடன் சீன அதிபர் ஜின்பிங் தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. கேப்டன் ரோஹித் சர்மா, தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மும்பையில் அறிவிக்க உள்ளதாக தகவல். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் மதகஜராஜா வெற்றி கொண்டாட்டம். இயக்குனர் சுந்தர் சி, நடிகர்கள் விஷால், அஞ்சலி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் பங்கேற்பு. இத்தனை ஹிட் திரைப்படங்கள் கொடுத்தும் நல்ல இயக்குனர்கள் பெயர் பட்டியலில் என் பெயர் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதுதான், அதுதான் என் கொள்கை என இயக்குனர் சுந்தர் சி உருக்கமான பேச்சு. ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு, பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை.